पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்று கௌரவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் யுத்தமும் நடக்கக்கூடாது என்பது அவர்களுடைய விருப்பம். தர்மராஜனும் தர்மத்தின்படி அவர்கள் 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞான வாசமும் முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி அந்த வனவாச அஞ்ஞான வாசத்தை முடித்திருக்கிறார்கள். இதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிராமணர்களே சாட்சி பூதமாகவும் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் கட்டளையிட்டபடி நாங்கள் அந்த வனவாசத்தை முடித்து விட்டோம். ஆனால் முடித்துவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு சேரக்கூடிய அந்த ராஜ்யத்தை நாங்கள் தருகிறோம் என்கின்ற அவர்கள் வார்த்தையை, அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. இப்போ பாருங்க, அவர்கள் இட்ட கட்டளையை நாங்கள் அப்படியே எதிர்கொண்டு அதன்படி நடந்து காட்டினோம். ஆனால் அவர்கள் ஒரு வாக்கினை கொடுத்தார்கள், அவர்கள் வாக்கின்படியே அவர்கள் இப்பொழுது நடக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ தர்மத்தை அறியாது அதர்மத்தின் பக்கத்தில் துருதராஷ்டிரன் சென்று கொண்டிருக்கிறான். இப்போ மகன் என்ன சொன்னாலும், அதாவது தவறான வழியை காண்பித்தாலும் அதன் வழியே சென்று கொண்டிருப்பானே. ஆனால் அவன் எப்படி அஸ்தினாபுரத்தினுடைய ராஜன் என்று நாம சொல்லக்கூடியது. ஏன்னா அவனை நம்பி எவ்வளவு பிரஜைகள் இருக்கிறார்கள். ராஜன் என்பவன் தர்மத்தின்படி நடப்பான் என்கின்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் இடுகின்ற கட்டளைக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய பிரஜைகள். இப்போ அவன் சொல்லிய வண்ணம் கேட்கவில்லை. என்னுடைய தாய்க்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் எப்படி சமாதானம் செய்வேன் கிருஷ்ணா? இது தர்மராஜன் கிருஷ்ணனிடம் சொல்றார். அவர்கள் என்ன சொன்னார்களோ நாங்கள் கேட்டுவிட்டோம், ஆனால் எங்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல குலத்தில் பிறந்து மற்றவருடைய செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அது பேராசை, லோபத்தனம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு செயல் ஒருவன் செய்தான் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது போய்விட்டது என்று தானே அர்த்தம். இப்போ இதனால நடக்கப் போவது அனைத்தும் கெட்டதாகத்தான் அமையும் என்கின்ற சிந்தனை திருதராஷ்டிரனிடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் தான் ஆதங்கப்படுகிறார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பெரியப்பா இல்லையா, நம்ம குடும்பத்தில் அவங்க இன்னுமே பாண்டவர்கள், இது ஒரு குடும்பம். அந்த மானம் மரியாதை இது அத்தனையும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தது. அது கூடுமானவரை சமாதானத்திற்கே செல்ல வேண்டும் என்றுதான் தர்மராஜன் நினைக்கிறான். ஆனால் கடைசி வரை இவர்களுக்கு எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதே அந்த கௌரவர்களுடைய நிலையாக இருக்கும் பொழுது இந்த நிலையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு தர்மராஜன் பாருங்க. பகவான் கிருஷ்ணன் கிட்ட தன் மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தை எல்லாம் தர்மராஜன் சொல்லி கொண்டு, கிருஷ்ணா, நியாயமாக பார்த்தால் பாதி ராஜ்யத்திற்கு மேல் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் கடைசியாக 5 கிராமமாவது கொடுங்கள் என்று கேட்டேன். ஆனா அவங்க கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா அவர்களுடைய புத்தி ஒரு நிலையான நிலையில் இல்லை, ரொம்ப கெட்டு போயிருக்கு. பொருள் மேல் ஆசை வந்தாச்சு, அந்த லோபத்தனம். இதனால் பாருங்க, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை அப்படின்னு சொல்றார். இது என்ன சார் வெட்கமே இல்லை அப்படின்னா, பாருங்க,
மற்றவர்கள் நம்மை பற்றி யாராவது வசைபாடுவார்களோ, என்ன நினைப்பார்களோ என்கின்ற அச்சம். ஒரு தவறு செய்யும் பொழுது இதை யாராவது கண்டுவிட்டால் அதனால் நமக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே அப்படிங்கிற ஒரு நாணம், அது கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இப்படி நடந்துட்டு இருக்காங்களே, பிரஜைகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஏன்னா இதை இத்தனை விஷயமும் கடைசி பிரஜை வரையிலும் தெரியும். நம்மளுடைய ராஜா எப்படி அதர்ம வழியில் செல்கிறான், இதற்கு மேல் அவனுக்கு ஏதாவது மரியாதை அந்த பிரஜைகளிடம் கிடைக்குமா என்கின்ற அந்த வெட்கம், அந்த அவமானம் ஏற்பட்டு விடுமே என்கின்ற அச்சம் சிறிதும் இல்லை. பாருங்க, அவன் செய்வது அத்தனையும் அதர்மம் என்று தெரிந்தும் அதனால் விளைகின்ற அந்த விளைவுகள் எப்பேற்பட்டது என்று தர்மம் தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் அறிந்தனர். ஆனால் அவர்கள் அதனை பற்றி சிந்திப்பதாக கூட இல்லை. இதனால் என்ன நடக்கும் என்றால், தர்மத்தினுடைய நாசம் ஆரம்பமாகிவிட்டது அஸ்தினாபுரத்தில். சரி, ஏன்னா ஒரு சிலர் தர்ம ஆச்சரணை செய்யும் பொழுது சமாஜத்தில் நம்மை எப்படி நினைப்பார்கள் என்கின்ற அந்த மான அவமானத்திற்கு பயந்தாவது அந்த தர்மாச்சரணை செய்து விடுவார்கள். இப்போ உதாரணத்துக்காக ஒரு அழகான பெண் ஒருத்தி போய்கொண்டு இருக்கிறாள், தர்ம ஆச்சரணையில் இருப்பவன். ஆனால் என்னதான் மனதில் அவனுக்கு அந்த பெண்ணின் மேல் மோகம் ஏற்பட்டாலும், நாளை நம்மை பற்றி என்ன சொல்லுது, தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இதுவரை சேர்த்து வைத்த நம்மளுடைய பெயர், மானம் அனைத்தும் போய்விடும் என்கின்ற ஒரு பயத்தினாலாவது அந்த தவறை செய்யாமல் இருப்பவன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட கௌரவர்களிடத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் செய்கின்ற நடத்தையை மற்றவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மான அவமானத்தை விட்டிருக்கிறார்கள். எப்பொழுது தர்மத்தை விட்டார்களோ அப்பொழுதே அவர்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தியானது சென்றுவிடும். தர்ம சிந்தனையோடு தர்ம ஆச்சரணையோடு ஒருவன் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தால் நம்மை அறியாமல் அந்த தேகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படும். இந்த மாதிரி எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கோம். ஆனால் எப்பொழுது தர்ம ஆச்சரணையை விடுகிறீர்களோ முகத்தில் பிணக்களை வந்துவிடும். காந்தி எங்கே? காந்தி போய் அவர்கள் உயிரோடுதான் இருப்பார்கள், ஆனால் பிணத்திற்கு சமம் என்று தர்மம் கூறுகிறது. தர்மத்தை படி நடக்காத, அதை பற்றி சிறிதும் சிந்தை கொள்ளாது, அதர்மத்தை தைரியமாக செய்து நான் வென்றுவிட்டேன் என்று மார்த்தொட்டி கொண்டு இருப்பார்களே தவிர, ஆனால் அவர்களது குலத்தை நாசம் செய்து விடுவான். நாம் எதை விதைக்கிறோமோ அதைதான் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அத்தனை பேருக்கும் தேவையா இருக்கு. இப்போ நல்ல குணம் ஒருத்தன் கிட்ட போயிட்டா அந்த சம்பத்து தானா போயிடும். குணம் போனா அதுவரை அவன் சேர்த்து வைத்த அந்த சம்பத்து, ஜனங்கள் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அது அத்தனையும் போயிடும். அப்போ அவன் மனிதனா அப்படின்னா தர்மசாஸ்திரப்படி மனிதனாக இருக்கக்கூடிய பிராணி அவன் அப்படின்னு சொல்றான். மிருகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றான். தர்மம், அர்த்தம், காமம் இவை அனைத்தையும் அவன் இழக்கிறான். இப்போ நீ நல்லா யோசிக்கலாம் கிருஷ்ணா, எனக்கு இந்த ராஜ்யம் ஏன் வேண்டும்? ஏன் சார், தர்மராஜன் அவன் பாட்டிக்கு வாழ வேண்டியது தானே, அவன் கொடுக்கவில்லை என்றால் இவன் தான் தர்மிஷ்டனாயிற்றே, அவனாவது அவன் எங்கேயோ போய் பிழைத்துக் கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அந்த ராஜ்யம் எனக்கு நியாயமாக வர வேண்டியது, தர்மத்தின் படி வர வேண்டியது. அந்த ராஜ்யம் எனக்கு கண்டிப்பாக ஏன் வேண்டும் என்றால், நான் சத்திரியனாக பிறந்து விட்டேன் கிருஷ்ணா. ஏன்னா ஒருவனிடம் செல்வம் இல்லை என்றால் நமக்கு மிக நெருங்கிய உறவினர்களே நம்மை விட்டு போய்விடுவார்கள். அப்போ அத்தனை பேரும் நம்மை விட்டு போவதற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது செல்வம்.
ஒருவனிடம் செல்வம் இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் செத்த பிணத்திற்கு சமம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான். ஏன் சார், நம்ம கையில செல்வம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்கள் சரி, செல்வம் இல்லாத போது நம்மை விட்டு போகின்ற அந்த சொந்தங்களுக்காக ஏன் தர்மராஜன் கவலைப்பட வேண்டும்? நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா அவர்கள் இருப்பது பந்து பாந்தவர்கள் என்கின்ற நினைப்பிலா அல்லது நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தினாலா அப்படின்னு கேட்டா இங்க அற்புதமான ஒரு விஷயம் சொல்றார் தர்மராஜன். பாருங்க, யார் நிஜமான பந்து, நம்மேல் உண்மையான விசுவாசம் இருப்பவர்கள் கூட அவர்களிடத்தில் செல்வம் இல்லை, அவர்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், நாம் போய் ஏன் மீண்டும் அவர்களை வருத்தப்பட செய்ய வேண்டும் என்று நல்ல பந்துக்களும் கூட நம்மை தேடி வருவதை நிறுத்தி விடுவார்கள் கிருஷ்ணா. இதற்காகவாவது அந்த செல்வத்தை நான் பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு தர்மராஜன் பாருங்க, அந்த செல்வம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அதை பற்றி பலவிதமான விஷயங்களை கூறுறோம். அடுத்த வேளைக்கு உணவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது கிருஷ்ணா. இப்போ படுக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு கூட ஏதோ ஒரு இடத்துல தூங்கி தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வேளை உணவே இல்லை என்றனா அதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்தில் வேறு ஏதும் இல்லை. கலியுகத்தை பொறுத்தவரை துட்டு, செல்வம், பணம் என்பதே மிக சிரேஷ்டமான தர்மமாகிவிட்டது. அதனால் அந்த செல்வமானது தர்ம மார்க்கத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக யாருக்கு மிக 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 அவசியம் என்றால் கிரகஸ்தருக்கு கண்டிப்பாக செல்வம் அவசியம். பணம் இல்லாமல் ஒரு கிரகஸ்தன் வாழ முடியுமா என்றால் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றவாவது வேண்டும். தன்னை ஒருவேளை தேடி வருகின்ற அந்த வயோதிகர்கள், அதிதிகள், அவர்களுக்கு சத்காரம் செய்வதற்காகவாவது நிச்சயமாக அந்த செல்வம் வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் சத்திரியனாகிவிட்டபடியால் அந்த பணம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக அந்த செல்வம் வேண்டும். பாருங்க, ஏன்னா இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ பிடிக்காது இறந்து போபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா துட்டு, அந்த செல்வம், அதை எத்தனை பேர் தன்னை மறந்து திருடி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இப்போ எல்லாம் போச்சு. செல்வமும் இல்லை அப்படின்னா தர்மம், ஒரு படத்தனம், ஒரு வறுமை வந்துவிட்டது என்றால் அவனால் எப்படி அந்த தர்மத்தின்படி வாழ வேண்டும்? அப்ப தர்மத்தையும் கடைபிடிக்க முடியாது. அந்த ஜீவன் பிராண அவஸ்தை கொள்கிறான். அடுத்த வேளை உணவில்லை, நோய் வந்து விட்டதா, அதனால் அதற்கு காப்பாற்ற மருத்துவம் செய்ய பணம் இல்லை. அப்ப என்னாச்சு? இதனால பணம் இல்லாததனால தன்னுடைய ஜீவனை என்ன சொல்லுது, தற்கொலை, தன்னுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஜீவன்களுக்கு ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் செல்வம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, செல்வத்தின் மேல் இல்ல அந்த மோகத்தினால் தான் கிராமத்தை விட்டு நகரத்தை நிறைய பேர் சேர்றாங்க. அந்த பணத்திற்காக பல பேர் சத்ருவாக இருந்தாலும் அவர்களுக்கு விசுவாசி ஆகின்றனர். இந்த உலகமே ஒரு மாயையானது. பணத்திற்காக தர்மத்தை விடும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ துட்டு, செல்வம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மை தர்ம மார்க்கத்தில் இருந்து நழுவி விடுவதற்கும் மிகவும் காரணமாகி விடுகிறது. துட்டு இல்லை என்றால் துட்டை பெற வேண்டி அதர்மத்தின் பக்கம் போகின்ற நிறைய பேர் நிச்சயமாக இருக்கு. அப்போ
இருக்கிற செல்வங்கள் அனைவரையும் இழந்து வாழ்வதை விட மரணமே மேல் கிருஷ்ணா அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கையில் செல்வம் வாழ்வதற்கு நிச்சயமாக வேண்டும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அது எவ்வளவு வேண்டும்? நாம் தர்மத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும்? செல்வம் அவசியமானது என்பதனை பகவான் கிருஷ்ணனிடம் தர்மராஜன் கூறிக்கொண்டிருக்கிறார். நியாயமாக தர்மத்தின்படி அந்த ராஜ்யமே வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா தர்மராஜன் அந்த ராஜ்யம் வேண்டும், 5 கிராமம் வேண்டும் என்றால் ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொன்னா, ஆசைப்படுவது எதற்கு அப்படின்னா, நம்மை நாடி வருபவர்களை நாம் காப்பாற்ற வேண்டாமா, இல்லை நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா? இதற்கு நிச்சயம் முக்கியமா செல்வம் தேவை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை கிருஷ்ணனுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் இது போன்ற பலவிதமான விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறான். மேலும் என்ன கூறினான், அதற்கு பகவான் கிருஷ்ணன் என்ன பதில் கூறினான் என்பதனை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.